श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किहकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृतिम्. இப்போ சுதர்சன ஆழ்வார் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்கலாம். குட்டீஸ், உங்களுக்கெல்லாம் தெரியுமே, கோவிலில் சுதர்சன ஆழ்வார், சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாள். சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கெல்லாம் போய் நம்ம சேவிச்சிருக்கோம், பிரதட்சணம் பண்ணியிருக்கோமே. அந்த சக்கரத்தாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனோட பஞ்சாயுதங்களில் ஒருத்தர். அவரும் இவரை சுதர்சனர், திருவாழி ஆழ்வான், சக்கரத்தாழ்வார், திகிரி இப்படின்னு பல பேர்களில் அழைப்பா. இவருக்கு சில கோவில்களில் சன்னதியில் 16 கைகள் கொண்டவராக இருப்பார். சில இடங்களில் 32 கைகள் கொண்டவராயும் இருப்பார் இந்த சக்கரத்தாழ்வார். இந்த கோவில் சக்கரத்தாழ்வாருக்குன்னு ஒவ்வொரு கோவிலையும் தனி சன்னதி உண்டு. இந்த சக்கரத்தாழ்வார் ஆனி மாதம் சித்திர நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். இவருடைய அவதாரம் பண்ணின நாளை தான் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி அப்படின்னு ரொம்பவும் உற்சாகமாக பிரசித்தமாக கொண்டாடுவா. ஸ்ரீமன் நாராயணனோட திருக்கரத்தில் இருக்கிற இந்த சக்கரத்தாழ்வார் காத்தல் தொழிலுக்கு பெருமாளுக்கு கூடையே இருப்பார். இந்த சுதர்சன ஆழ்வாருடைய பெருமைகள் ரொம்ப. நம்ம சுதர்சன ஆழ்வாரை போய் சேவித்தோம், பிரதட்சணம் பண்ணினோம். ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் அருளி செஞ்ச சுதர்சன அஷ்டகம் அப்படிங்கிற சோஸ்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த விதமான கஷ்டங்களும் வராது. நமக்கு எதிரிங்கிறவளே இருக்க மாட்டா. அந்த மாதிரி எதிரி வந்தா அவ எல்லாரையும் போக்கி அடிச்சுடுவார் இந்த சுதர்சன ஆழ்வார். சுதர்சன் அப்படின்னு சொன்னாலே மங்களகரம் அப்படின்னு பேர். இந்த சக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தின்ண்டே இருக்கும்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அதுக்கு பேர் எப்போவுமே சுத்தின்ண்டே இருக்கிற சக்கரம். அந்த சக்கரம் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்பெருமாள் இருக்காரே, நம்பெருமாள் கையில் எப்பவும் பிரயோக சக்கரமாக இருப்பார். அவர் எப்போ எந்த பக்தர் கஷ்டம்னு தன்னை கூப்பிடுறாளோ அவளுக்கு டக்குன்னு போகிற மாதிரி அப்படி எப்படி பிரயோக சக்கரத்தில் இருப்பார். அதே மாதிரி கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற பரவாசு தேவரும் அதே மாதிரி பிரயோக சக்கரத்தோடு தான் இருப்பார். ஏன்னா நம்மள மாதிரி பக்தர்கள் யாரு சுதர்சன ஆழ்வாரை கூப்பிடுறாளோ உடனே போய் அவளுக்கு கெடுதலை போக்கி நல்லது பண்ணுறதுக்கோசரம் ரெடியாக இருப்பார். சாதாரணமாக சுதர்சன சக்கரங்கிறது கிருஷ்ணர் ஸ்ரீமன் நாராயணன் கையில் இருப்பார்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணருடைய சுண்டு விரலில் இருப்பார் அவர். அதே யாரானும் ஒருத்தருக்கு ஏதானும் பண்ணணும் அப்படின்னுட்டு கஷ்டத்தை போக்கணும்னு பெருமாள் அதை சுழட்டி விட்டார்னா அது போய் அவளை அந்த கஷ்டத்தை அவளுக்கு நிவர்த்தி பண்ணிட்டோ உடனே அது எம்பெருமான் திருக்கரத்தில் உட்காந்துடுவார் அந்த சக்கரத்தாழ்வார். அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணரும் ஆள்காட்டி விரலில் தான் ஏவும்போது ஆள்காட்டி விரலில் ஏவுவாராம். அப்படி அந்த சுதர்சன ஆழ்வார் எதிரிகள் எல்லாத்தையும் அழித்து பின் சுதர்சன சக்கரம் பெருமாளோட கைக்கு வந்துடுறது. அப்படி சக்கரத்தாழ்வார் எல்லாருக்கும் எம்பெருமான் என்ன கட்டளை இடுறாரோ உடனே அதுக்கு கீழ்ப்படிவார் சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நொடி பொழுதுல போய் அவளுக்கு கஷ்டத்தை தீர்த்துடுவார். சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம் எப்போவுமே சொல்லும்போது சத்தமே கேட்காதான். சுதர்சன சக்கரம் எப்படி போய் வேலை எதிரிகள் கிட்ட போய் அந்த வேலையை பண்ணுற பொழுது ஒரு சின்ன அளவில் தான் ஒரு துளசி இலை எப்படி இருக்கும்
அந்த அளவில் தான் இருப்பார் அவர். ஆனால் அந்த அளவுக்கு போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவார். அப்படி இருக்கிற அந்த சக்கரத்தாழ்வாரை மந்திரம், தந்திரம், யந்திரம், அஸ்திரம், சஸ்திரம் அப்படின்னு யார் யார் ஏதான கெடுதல் பண்ணினாலும் அவளை காத்துடுவார் இந்த மகா சுதர்சன சக்கரம். இந்த சக்கரத்தாழ்வார் கிருஷ்ணர் போர் புரிகிற பொழுதோ அர்ஜுனனை அணைச்சுண்டு ஆபத்திலேருந்து காத்தாராம் சக்கரத்தாழ்வார். அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட அவருடைய செயல்கள் எல்லாத்துலேயும் சக்கரத்தாழ்வார் துணையாக இருந்திருக்கார். இந்த மகா சுதர்சன ஆழ்வாரை யாரெல்லாம் வழிபடுறாளோ அவளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். எம்பெருமானுடைய ஆக்ரோஷமான இந்த ஸ்ரீ சுதர்சன ஆழ்வார் எம்பெருமான்கிட்ட காத்தல் தொழிலுக்கு கூடையே இருக்கார். சுதர்சன சக்கரம் நல்ல வீரத்தோடு இருக்கிறது. தீராத வியாதியெல்லாம் போக்கும். போர் முனையில் நின்று வெற்றியை தேடி தந்துடும். எல்லா விதமான எதிரிகளையும் போக்கி மங்களத்தை கொடுக்கும். இந்த சக்கரத்தாழ்வாரை திருவாழி ஆழ்வான் அப்படின்னு ஆழ்வார்கள் போற்றி புகழ்ந்திருக்கா. இவருக்கு ஹேதிராஜன் அப்படிங்கிற திருநாமமும் உண்டு. அதைத்தான் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டில் சாதிச்சிருக்கார் இல்லையா. வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு அப்படின்னு பல்லாண்டு பாடியிருக்கார் பெரியாழ்வார். அதே மாதிரி என்னையும் என் உடைமையையும் உன் சக்கர பொறி ஒற்றி கொண்டு அப்படின்னும் சாதிச்சிருக்கார். அதாவது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போதோ இந்த சக்கர பொரிய ஒத்துவா நம்ம கையில், அதைத்தான் அதில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியாரும் தன்னோட திருப்பாவையில் சொல்கிறா இல்லையா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு. அதே மாதிரி சக்கரத்தாழ்வாரோட அம்சமாக அவதரித்தவர் திருமழிசை ஆழ்வார். நம்மாழ்வார் சுடர ஆழி வெண்சங்கேந்திவாராய் அப்படின்னு நம்மாழ்வார் போற்றி புகழ்ந்திருக்கார். இந்த ஸ்ரீ சுதர்சன சக்கரம் எம்பெருமானுடைய பிரதான ஆயுதம். அவரோட வலப்பக்கத்தில் வல திருக்கரத்தில் இந்த சுதர்சன ஆழ்வார் எப்பவும் நமக்கு காட்சி கொடுப்பார். பக்தர்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் இவர் ரொம்ப அரும்பாடுபட்டு பண்ணி கொடுத்தார். அவருக்கு பாடு கிடையாது, நம்மளுடைய கஷ்டத்தை போக்கி தருவார். அதுதான் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் மாதிரி சக்கரத்தாழ்வாரும் எப்பவும் எம்பெருமானை விட்டு பிரியாத இருப்பார். இவா எல்லாருமே நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர்லாம் நித்திய சூரிகள். அதே மாதிரி சக்கரத்தாழ்வாரும் எம்பெருமானை விட்டு பிரியாத எப்பவும் எம்பெருமானோடையே இருப்பார். பெருமாள் எல்லா அவதாரங்கள்லையும் துஷ்ட நிகிரகம், அதாவது கெட்டவாளை போக்குறது, அந்த சுதர்சனம் மூலம்தான் எல்லாத்தையும் கெட்டவாளை போக்குவார். இந்த உலக இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரம் நம்மளை மாதிரி இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும், பக்தர்களுக்கு வர கஷ்டத்தை போக்கும். உள்ளுக்குள்ள பயம் இருந்தால் கூட அதை போக்கிடுவார் அந்த சக்கரத்தாழ்வார். மனுஷனோட நிம்மதியை பாதிக்கிறதோ இல்லையோ இந்த கடன், வியாதி, அப்புறம் எதிரிகள்னால வர கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் போக்கிடுவார். பில்லி, சூனியம், இந்த மாதிரியான கெட்ட உபாதைகள்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாத்தையும் போக்கி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லை, நமக்கு கல்விக்கு ஏதானும் படிக்கிறதுக்கு ஏதானும் தடை இருந்ததுன்னா அதையும் நீக்கிடுவார். இந்த சுதர்சன யந்திரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தீய எண்ணங்கள் வராது, எந்த விதமான நோய்கள் வராது, கடன் தொல்லைகள் இருக்காது, எதிரிகள், வழக்குகள், இது எல்லாத்துலேருந்தையும் முறியடித்து நமக்கு பிரச்சனையை போக்கி கொடுத்துருவார். இந்த சக்கரத்தாழ்வாரை நம்ம சேவிக்கிற பொழுதோ
சக்கர சுதர்சன உபாசனை அப்படின்னு பெருமாள் சுதர்சன ஆழ்வாரை நம்ம சேவிக்கிறது நமக்கு நல்ல பலனை கொடுப்பார் அவர். அது மட்டும் இல்லை, இந்த புற்றுநோய் அந்த மாதிரியான வியாதிகள்லாம் இருக்கே, அதுல இருந்து நமக்கு நிவாரணத்தை தருவார். மரண பயத்தை போக்குவார். பெருமாளுக்கே எப்பவுமே சுதர்சன ஆழ்வார் பக்கத்திலேயே இருந்துண்டு அவர் எப்போ எந்த காரியத்தை சொல்லுவார், செய்ய சொல்லுவார் அப்படின்னு ரெடியாக இருப்பாராம். இப்படி இருக்கிற இந்த சுதர்சன ஆழ்வார் தரித்திரத்தை போக்கிடுவார், சகல செல்வங்களும் கொடுப்பார் நமக்கு. அதே மாதிரி நவகிரக தோஷம் இருந்தாலும் அதெல்லாத்தையும் போக்கி கொடுத்தோ, கல்யாணமாகாத வாழ்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் சீக்கிரத்தில் கல்யாணமும் நடக்கும்படி பண்ணி தருவார். மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கிற இந்த சுதர்சன சக்கரத்தை நம்ம சேவித்தோம் அப்படின்னா அவரோட கருணைக்கு நம்ம பாத்திரர்களாக ஆயிடுவோம். இந்த சுதர்சன ஆழ்வாரை நம்மளும் எப்பவும் சேவிப்போம். அவருடைய அனுகிரகத்துக்கு நம்மளும் பாத்திரர்களாக ஆவோம். நம்ம எப்பவும் எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இவர் அனுகிரகம் பண்ணுவார். அதையே நம்ம ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் ஸ்ரீ சுதர்சன அஷ்டகம் அப்படின்னுட்டு அருளி செஞ்சிருக்கார். ஸ்ரீ தேசியன் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருந்தபோது திருப்புட்குழியில் மக்களுக்கெல்லாம் குளிர் ஜுரம் வந்து அத்தனை பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாளாம். அவ மேலே கருணை கொண்டு இந்த சுதர்சன அஷ்டகத்தை ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் அருளி செஞ்சதுனால அவ எல்லாருக்கும் அந்த ஜுரம் போய் எல்லாருமே சௌக்கியமா இருந்திருக்கா. அது மட்டும் இல்லை, திருவகீந்திரபுரத்துல பிற மதத்தவர்களால வந்த வாதத்து வெல்றதுக்கும் இந்த சுதர்சன அஷ்டகம் அவருக்கு வெற்றியை தந்து கொடுத்துருக்கு. இவருடைய பெருமைகள்லாம் எப்படின்ற திருவாழி ஆழ்வானோட பெருமைகள், எதிரிகளுக்கு பயங்கரமாக இருப்பார், வேதங்களால் போற்றப்படக்கூடியவர், உலகம் நிலைச்சி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கார், எம்பெருமானுக்கு அழகு பண்ணுறார், பிரம்மன் போன்ற தேவர்களால் போற்றப்படும்படி இருக்கார், எம்பெருமானுக்கு பல வகையிலும் துணையாக இருந்திருக்கார், நம்மளுடைய சம்சார பந்தம் நீங்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கார். இந்த யந்திரத்தில் அமைஞ்சிருக்கிற சுதர்சன ஆழ்வார் உலகத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் போக்கி நம்ம எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுப்பார். இப்பேற்பட்ட இந்த சுதர்சன ஆழ்வாரை நம்ம கோவிலில் போய் சேவித்து சுதர்சன அஷ்டகத்தையும் சேவித்து அவரை பிரதட்சணம் பண்ணி அவரோட அனுகிரகத்துக்கு நம்ம எல்லாரும் பாத்திரர்களாக ஆகலாமா? எல்லாரும் வர ஆனி மாதம் சித்திர நட்சத்திரம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி எல்லாரும் போய் அவருடைய அனுகிரகத்தை பெற்றுப்போம். ஓகே குட்டீஸ், கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.